டாக்டர் சி விஜயபாஸ்கர் ஆகிய என்னை சட்டமன்ற குழுவினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற குழுவினுடைய கொறடாவாகவும் அவர்கள் சட்டமன்ற குழுவினுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற குழுவினுடைய கொறடாவாகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நியமனம் செய்யப்பட்டது. அந்த நியமனத்தை தொடர்ந்து நேற்று நடைபெற்ற இந்த அரசின் மீது நம்பிக்கை கோருகின்ற அந்த தீர்மானத்தின் மீது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். என்ன அறிவுறுத்தியிருந்தோம்னா, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று உரிய விதிகள் படி, சட்ட விதிகள் படி அவங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருந்தோம். வாட்ஸ்அப்ல, இமெயிலில் எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுல 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இத 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை ஏற்று நடந்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கொறடாவாகிய என்னுடைய உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை. அதை நிராகரித்திருக்கிறார்கள், மாறாக நடந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு காலை சட்டப்பேரவை தலைவரை எங்களுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு சந்தித்து இந்த 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவை தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். ஆமா, அவங்க கரெக்ட், நல்ல கேள்விதான். ஆனா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்ட விதி. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள சபாநாயகர் கட்டுப்பாட்டு கீழே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படின்றதுதான் செல்லும். அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. உங்களுக்கே தெரியும், நேற்று அதிமுகவுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் கொறடா உத்தரவை ஏற்றிருக்கிறார்கள். அதனால பெரும்பான்மை தான் செல்லும். இரு தரப்பிலிருந்துமே நீங்க கடிதம் கொடுத்திருக்கிறோம், ரெண்டையுமே அங்கீகரிக்கல சபாநாயகர்ன்றத நேத்து சொல்லியிருக்கோம். இது சபாநாயகர் அங்கீகரிச்சிட்டாரா? நல்ல கேள்வி. இதை சபாநாயகர் முடிவெடுப்பார். அவர் உரிய விதிகளின்படி நல்ல முடிவெடுப்பார். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதத்தை அவர் முடிவெடுப்பார் என்று நம்புகின்றோம். அண்ணன் சட்டமன்ற கட்சிக்கு வேற அந்த பிரச்சனை வேற, இது கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனையில இவங்களை நீக்கிறதுக்கு சொல்லுங்க. ஒரு இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலர் எடப்பாடியார் எல்லா கட்சி விட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, பதவி விட்டு நீக்கிட்டு இருக்காரு. ஒரு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு, அது காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் காரணமாக, அதாவது விரிசல் அந்த மாதிரி ஏற்பட்டால் அந்த தேதியிலிருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுதான் சட்டம். அதே போல குறிப்பாக யாரையும் நீக்குவதோ சேர்ப்பதோ செல்லாது, நியமிப்பதோ செல்லாது. அதே போல 5/5/2026 தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. அதே போல நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 அன்று யார் பதவியில் இருந்து அதுக்கு பின்னால் 11 அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் அவங்க பெட்டிஷன் கொடுத்தா, நாங்க கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து நாங்க கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படித்தான், ஒவ்வொன்றும் அவங்க தான் அதை பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்றோம். நம்ம தெளிவா இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தோல்வி எதனால் என்று கண்டிப்பா எல்லாமே கலந்து ஆலோசிக்கணும். பொதுக்குழு கூட்டம் தான் என்னுடைய கோரிக்கை. பொதுச்செயலர் அவர் தான் இருக்கான்னு சொல்லி போட்டு தெளிவா நானும் பேசினேன், சிவி சண்முகம் பேசும்போது சொன்னாங்க, நத்தம் விஸ்வநாதன் நேற்று பேசும்போது சொன்னாங்க. ஆகவே அதுக்கு ஆரோக்கியமான முடிவு எடுக்காமல் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 என்று யார் பதவியில் இருந்தார்களோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை நீக்கினாலும் சேர்த்தாலும் செல்லாது என்பதுதான் உண்மை. இதுதான் சட்டப்படி. அதே போல இதேதான் அம்மா மறைவுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பொதுச் செயலாளக்கூடிய அவர் எடப்பாடியார் அவர்களும் எப்படி முதல்வராக பொதுச் செயலராக எல்லாம் வந்தாரு, இதே விதிதான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஆகவே கழக பொதுச் செயலர் என்ற முறையில் இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் செல்லாது என்பதை நம்ம உங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாத அந்த குழப்பமான கட்சியை குழப்பக்கூடிய நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ சொல்றோம் தெளிவா.
இவர் வந்து எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. இது வந்து தயவு செஞ்சு நிறுத்திட்டு, தயவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரிஞ்சு போனவங்க, இதுக்கு முன்னாடி நீக்கினவங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்தார்களோ அந்த அடிப்படையில் திமுக எதிர்ப்பு முக்கியம். திமுக நமக்கு ஆகாது. ஆகவே அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் நீக்கின எதுவும் செல்லாது. அவர்களாம் அப்படியே பதவியில் தொடர்வார்கள். எல்லா பதவியில் அப்படியே தொடர்வார்கள். சட்டமன்ற அமைப்பு என்பது வேறு, கட்சி அமைப்பு என்பது வேறு. நாங்கள்லாம் கட்சி அமைப்பில் பதவியில் இருக்கோம். நம்ம கொரோனா இப்போ கொரோனா இல்லை, இப்போ தலைவர் வேலுமணி வந்து தலைமை நிலைய செயலாளர் இருக்காரு. முக்கிய தலைமை இடத்துல இருக்கேன். நான் வந்து மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கேன். கலப்பு நாங்கெல்லாம் ஆபீஸ் பேரஸில் பார்ட்டியில் எங்களை எங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே இல்லை. இந்த காரணத்தை இங்கே இருக்க சட்டமன்ற நிகழ்வு என்பது தனி, சட்டமன்ற கட்சி அமைப்பு என்பது தனி, இங்கே இருக்கிற பார்ட்டி அமைப்பு என்பது தனி. இதிலெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு எதாவது வித்தியாசம் தெரியாமல் கடைசியில் இது சம்பந்தம் இல்லாமல் இது எங்களை எல்லாம் நீக்கிறார். இப்போ நாங்கள் தலைமை நிலைய செயலாளர் இருக்கிற வேலுமணியை நீக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் இருக்க என்னை நீக்கிறாரு, மாவட்ட கலை செயலாளராக இருக்கிறவங்களை பல பேரை நீக்கிறார். இதுக்கு இந்த பிறகு இதையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் நடவடிக்கை அவருக்கு பழக்கம் ஆகிப்போச்சு. பழக்க தோஷம், நீக்கியே பழக்கம். யாரா இருந்தாலும் நீக்கு 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 இதுதான். இது இன்னும் சொல்ல ஒரு கணக்கு பார்த்தா இவரால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கிறத ஒரு கணக்கெடுத்து பார்த்தா ஏறத்தாழ ஒரு 50-60 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நம்ம கட்சியில் இல்லை, வெவ்வேறு கட்சியில் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் இவருனால இவர் நீக்கினார். நம்ம பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு நீக்கி அவர்களெல்லாம் வெளியேற்றினார். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. கடைசியில் போற போக்கில் பார்த்தால மறந்த வாக்கில் ஒன்று அவரையும் நீக்கி ஒரு நாள் அறிவிப்பு அவரே விட்டுவார். மறந்த வாக்கில் பழக்க தோஷத்தில் நீங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுகிறார், அதை கையெழுத்து யார் போட்டுருவா, எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பழக்க தோஷம் தான். அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட அவர் பொதுச் செயலராக வந்ததுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை உருப்படியா பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கு. வந்து பொதுச் செயலர் ஆனதிலிருந்து அவர் நீக்கின ஆளுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா, இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் ஏறத்தாழ கிட்டத்தட்ட எல்லாருமே இங்கிருந்து இங்க போனவங்களாத்தான் இருப்பாங்க. எல்லாம் திமுகவில் இருக்கவங்களும் இங்கிருந்து போனவங்க, இப்ப வெற்றி கழகத்தில் இருக்கவங்க போனவங்க, இங்கிருந்து போனவங்க எல்லாம் எடப்பாடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் நீக்கியிருக்காரு. இன்னும் போற போக்கில் பார்த்தா அவரையும் நீக்கிறாம பாத்துக்கத்தான் சரித்த அவரே அவர் நீக்கிறார். ஆன்டி டிடெக்ஷன் மட்டும் நான் சொல்றேன். What discussion? So what is the That's what I given. On camera, sir. English. Sir. I'll tell you. தொடர்ந்து நேற்று நடைபெற்ற இந்த அரசின் மீது நம்பிக்கை கோருகின்ற அந்த தீர்மானத்தின் மீது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். என்ன அறிவுறுத்தியிருந்தோம்னா, நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று உரிய விதிகள் படி, சட்ட விதிகள் படி அவங்களுக்கு நாங்கள் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருந்தோம். வாட்ஸ்அப்ல, இமெயில்ல எல்லாமே அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுல 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இத 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொறடா உத்தரவை ஏற்று நடந்தார்கள். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுடைய கொறடாவாகிய என்னுடைய உத்தரவுக்கு அவர்கள் கட்டுப்படவில்லை, அதை நிராகரித்திருக்கிறார்கள், மாறாக நடந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு காலை சட்டப்பேரவை தலைவரை எங்களுடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு சந்தித்து இந்த 22 பேர் கொறடாவுடைய உத்தரவை மீறி இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் மீது கட்சி தாவல் சடை சட்டத்தின் கீழே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற மனுவை நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்திருக்கின்றோம். அவங்க தரப்புலயும் வந்து கொடுத்திருக்காங்க இதே போன்ற ஒரு மனு. ஆமா, அவங்க மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலயும் கொடுத்திருக்காங்க. கரெக்ட், நல்ல கேள்விதான்.
ஆனால் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் சட்ட விதி. லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற வளாகத்துக்குள்ள சபாநாயகர் கட்டுப்பாட்டு கீழே லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அப்படின்றது தான் செல்லும். அதுதான் சட்டம், அதுதான் விதி, அதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. உங்களுக்கே தெரியும், நேற்று அதிமுகவுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி அவர்கள் தலைமையில் கொறடா உத்தரவை ஏற்றிருக்கிறார்கள். அதனால பெரும்பான்மை தான் செல்லும். இரு தரப்பில இருந்துமே நீங்க கடிதம் கொடுத்திருக்கிறோம், ரெண்டையுமே அங்கீகரிக்கல சபாநாயகர்ன்றத நேத்து சொல்லியிருக்கோம். இது சபாநாயகர் அங்கீகரிச்சுட்டாரா? நல்ல கேள்வி. இதை சபாநாயகர் முடிவெடுப்பார். அவர் உரிய விதிகளின்படி நல்ல முடிவெடுப்பார். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடிதத்தை அவர் முடிவெடுப்பார் நம்புகின்றோம். அண்ணன் பேசுகிறேன். சட்டமன்ற கட்சி வேற, அந்த பிரச்சனை வேற, இது கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனையில இவங்களை நீக்கிறதுக்கு ஒரு இயக்கத்தில் பாத்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து எல்லாம் கட்சி விட்டெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு, பதவி விட்டு நீக்கிட்டு இருக்காரு. ஒரு இயக்கத்தில் கருத்து வேறுபாடு, அது காஸ் ஆஃப் ஆக்ஷன் காரணமாக, அதாவது விரிசல் அந்த மாதிரி ஏற்பட்டால் அந்த தேதியிலிருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது சட்டம். அதே போல குறிப்பாக யாரையும் நீக்குவதோ சேர்ப்பதோ செல்லாது, நியமிப்பதோ செல்லாது. அதே போல 5/5/2026 தேர்தல் முடிவுகள் வெளிவந்த அடுத்த நாளே கருத்து வேறுபாடு வந்துவிட்டது. அதே போல நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 அன்று யார் பதவியில் இருந்து அதுக்கு பின்னால் 11 அந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பெட்டிஷன் கொடுத்தா, நாங்க கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்து நாங்க கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படித்தான், ஒவ்வொன்றும் அவங்க தான் அதை பண்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்றோம். நம்ம வந்து தெளிவா வந்து இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி தோல்வி எதனால் என்று கண்டிப்பா எல்லாமே கலந்தாசிருக்கும். பொதுக்குழு கூட்டம் தான் என்னுடைய கோரிக்கை. பொதுச்செயலர் அவர் தான் இருக்கான்னு சொல்லி போட்டு தெளிவா நானும் பேசினேன். CV சண்முகம் பேசும்போது சொன்னாங்க, நத்தம் விஸ்வநாதன் நேற்று பேசும்போது சொன்னாங்க. ஆகவே அதுக்கு ஆரோக்கியமான முடிவு எடுக்காமல் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நீதிமன்ற கணக்கிலோ தேர்தல் ஆணைய கணக்கிலோ 11/5/2026 என்று யார் பதவியில் இருந்தார்களோ அவங்க அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை நீக்கினாலும் சேர்த்தாலும் செல்லாது என்பதுதான் உண்மை. இதுதான் சட்டப்படி. அதே போல இதேதான் அம்மா மறைவுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா அந்த டயத்தில் பாத்தீங்கன்னா இப்ப பொதுச்செயலாளர் அவர் எடப்பாடியார் அவர்களும் எப்படி முதல்வராக பொதுச்செயலராக எல்லாம் வந்தாரு, இதே விதிதான். ஆகவே அதன் அடிப்படையில் தான் நாங்களும் செயல்படுகிறோம். ஆகவே கழக பொதுச்செயலர் என்ற முறையில் இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நடவடிக்கையும் செல்லாது என்பதை நம்ம உங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாத அந்த குழப்பமான கட்சியை குழப்பக்கூடிய நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக பொதுக்குழுவை கூட்டி இந்த தோல்விக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கூடி முடிவெடுத்து கட்சியை பலப்படுத்துவது, ஒற்றுமைப்படுத்துவது எங்களுடைய நோக்கம். இப்போ சொல்றோம் தெளிவா. இவர் வந்து எல்லாத்தையும் போங்க 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 நீக்கிட்டே இருக்காரு. இதை வந்து தயவு செஞ்சு நிறுத்திட்டு தயவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரிஞ்சு போனவங்களை இதுக்கு முன்னாடி நீக்கினவங்க எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி கட்சியை பலப்படுத்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நினைத்தார்களோ, புரட்சி தலைவி MGR அவர்கள் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்தார்களோ அந்த அடிப்படையில் திமுக எதிர்ப்பு முக்கியம். திமுக நமக்கு ஆகாது. ஆகவே அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்னைக்கு வந்து பொதுச்செயலர் அவர்கள் நீக்கின எதுவும் செல்லாது. அவர்களாம் அப்படியே பதவியில் தொடர்வார்கள். எல்லா பதவியில் அப்படியே தொடர்வார்கள். சட்டமன்ற அமைப்பு என்பது வேறு, கட்சி அமைப்பு என்பது வேறு. நாங்கள்லாம் கட்சி அமைப்பில் பதவியில் இருக்கோம். நம்ம கொரோனா இப்போ கொரோனா இல்லை, இப்போ தலைவர் கஷ்டப்பட்டு வேலுமணி வந்து தலைமை நிலைய செயலாளர் இருக்காரு. முக்கிய தலைமை இடத்துல இருக்கேன். நான் வந்து மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கேன் கலவை பொதுச்சு. நாங்கெல்லாம் ஆபீஸ் பேரஸில் பார்ட்டியில் எங்களை எங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே இல்லை. இந்த காரணத்தை இங்கே இருக்க சட்டமன்ற நிகழ்வு என்பது தனி, சட்டமன்ற கட்சி அமைப்பு என்பது தனி, இங்கே இருக்கிற பார்ட்டி அமைப்பு என்பது தனி.
இதில் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு எது வித்தியாசம் தெரியாமல் கடைசியில் இது சம்பந்தம் இல்லாமல் இது எங்களை எல்லாம் நீக்கிறார். இப்போ நாங்கள் தலைமை நிலைய செயலாளர் இருக்கிற வேலுமணியை நீக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் இருக்க என்னை நீக்கிறாரு, மாவட்ட கலை செயலாளராக இருக்கிறவங்களை பல பேரை நீக்கிறார். இதுக்கு இந்த மாதிரி இதையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் நடவடிக்கை அவருக்கு பழக்கம் ஆகிப்போச்சு. பழக்க தோஷம், நீக்கியே பழக்கம். யாரா இருந்தாலும் நீக்கு 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 இதுதான். இது இன்னும் சொல்ல ஒரு கணக்கு பார்த்தா இவரால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கிறத ஒரு கணக்கெடுத்து பார்த்தா ஏறத்தாழ ஒரு 50-60 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நம்ம கட்சியில் இல்லை, வெவ்வேறு கட்சியில் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் இவருனால இவர் நீக்கினார். நம்ம பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு நீக்கி அவர்களெல்லாம் வெளியேற்றினவர். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. கடைசியில் போற போக்கில் பார்த்தால மறந்த வாக்கில் ஒண்ணு அவரையும் நீக்கி ஒரு நல்ல அறிவிப்பு அவரே விட்டுருவாரு. மறந்த வாக்கில் பழக்க தோஷத்துல நீங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுகிறார், அதை கையெழுத்து யார் போட்டுருவா எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பழக்க தோஷம் தான். அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட அவர் பொதுச் செயலராக வந்ததுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை உருப்படியா பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கு. இவங்க பொதுச் செயலர் ஆனதிலிருந்து அவர் நீக்கின ஆளுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா ஏறத்தாழ கிட்டத்தட்ட எல்லாருமே இங்க இருந்து இங்க போனவங்களாத்தான் இருப்பாங்க. எல்லாம் திமுகவில் இருக்கவங்களும் இங்க இருந்து போனவங்க, வெற்றி கழகத்தில் இருக்கவங்க போனவங்க, இங்க இருந்து போனவங்க எல்லாம் எடப்பாடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் நீக்கி இருக்காரு. இன்னும் போற போக்கில் பார்த்தா அவரையும் நீக்கிறாம பாத்துக்கிட்டா சரிதான். அவரே அவர் நீக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.